இந்த மாதம் என்ன மாதம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். ஆமென். யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையின் மூலமாக அப்பா எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சார். அவர் சம்பாதிக்கிறது ஒண்ணுமே இல்ல, பே பண்ணாது ஒண்ணுமே, எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச காரியத்தை நான் சுதந்திரிக்க போறேன். எந்த காரியம் சுதந்திரிக்க போறேன்? ஆதியாகமத்தில் ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை அப்பா நமக்காக ஏற்படுத்தி வைச்சார். அந்த ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு ஏற்படுத்தி வச்சார். அந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். விட்டுத திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாம் திரும்ப என்ன பண்ணிருக்காத நமக்கு மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக சம்பாதிச்சு எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! ஆதியாகமத்தில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதமும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா விளைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அது என்னை மாற்றும், என்னை மாற்றத்துள்ளார உட்படுத்தும். கண்டிப்பா எனக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பா என் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பா ஊழியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் ஏற்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். மீண்டும் வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். கரங்களை தட்டி கத்தணும்னு சொல்லலாம். போன மாதம் என்ன மாதம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். அப்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டார்? அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சத நாம முடிக்காம அவர் முடிக்கணும் விரும்புகிறார். ஏன் அவர் முடிக்கணும்? அவர் லெவலுக்கு செய்யணும் விரும்புகிறார். நாம நம்ம லெவலுக்கு யோசிச்சுட்டு இருப்போம், அவர் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் ஆராய்ந்து முடியாதது, எண்ணி முடியாதது. ஆமென். வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். வானத்திலிருந்து மழை பெய்யுது இல்லையா, வெயில் அடிக்குது, இதான் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். நல்ல ஆகாரத்தை என்ன பண்ணார்? அவர் கொடுத்தார். அதை யாருமே யூகிக்கவே முடியாது இல்லைங்களா? ஆமாம் தானே? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வது? ஆமென். எப்பயுமே கர்த்தர் வார்த்தை வரும்போது சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை அப்படியே உட்கொள்ளுகிறேன். அப்படியே உட்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளார போய் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து காரியங்களை மாற்றி கொண்டு என்ன பண்ணும்? இருக்கும். நம்முடைய சரீரம் மாற்றங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அதில் தான் நமக்கு வயதாகும்போது நாம் முதுமை அடையலை, முதிர்ச்சி அடையிறோம். ஒரு காரியத்தை எப்படி அணுகுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி காரியம் அணுகு நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனால் அந்த முதிர்ச்சி வரும்போது, முதுமை என்பது வயசாயிடுச்சின்னு சொல்கிறது, முதிர்ச்சி என்பது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நான் தேறினவனாய் எந்த காரியத்தை நான் மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய முதிர்ச்சி இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம துவண்டு போயிருப்போம், கவலையோடு இருப்போம். இப்போ நமக்கு தெரியும் அதை எப்படி கையாளுறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா விளைங்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அது என்னை மாற்றும், என்னை மாற்றத்துள்ளார உட்படுத்தும். கண்டிப்பாக எனக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக என் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக ஊழியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் ஏற்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? நல்லா விளைக்கணும். இந்த மாதம் என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். ஆமென். என்ன மாதம்? இந்த மாதம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். ஆமென். அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறது இல்லை,
இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லையா, ஒரு பொருள் வருது, பணம் வருது, எல்லாம் வருது. நீங்கள் நினச்சிருக்க சம்பாதிக்க போகிறேன், அதை தான் நம்ம கஷ்டமாக இருக்குது. நான் சம்பாதிச்சாங்க என் வாழ்க்கை ஓடும், நான் சம்பாதிக்கும் போது தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சம்பாதிங்க, அதில் முன்னேற்றம் வராது. ஹல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் போது, ஏன் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது நான் போய் இன்னைக்கு எதாவது செய்கிறேன்னு அர்த்தம். ஆனால் சுதந்தரிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்காக அப்பா செய்து முடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 என்ன தினம்? சுதந்திர தினம். சூப்பராக இருக்கு. அப்போ நல்ல சுதந்திர தினம். என்ன சுதந்திர தினம்? இந்த தேசம் நம்முடையதாக இருந்தது, தேசம் நம்முடையதாய் இருந்தது, இடையில மாறி போச்சு. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அதை? அப்போ நம்முடையது ஆசீர்வாதம் நம்மளுது கை மாறி போயிடுச்சு. கை மாறி போன ஆசீர்வாதத்தை திரும்ப அப்பா எனக்கு அவர் சம்பாதிச்சு கொடுக்குறார் நான் சுதந்திரிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவா நான் இருக்கிறேன், அப்பா அம்மாவா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்க பிள்ளை வந்து சம்பாதிக்கிறது பிள்ளை என்ன பண்ணும்? சுதந்திரிக்கும். புரியுதுங்களா? ஒரு தாய் தகப்பன் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கிற சொத்தை பிள்ளைகள் என்ன பண்ணுது? சுதந்திரிக்குது. ஏன்? அந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக என்ன பண்ணுது? இருக்குது. யாரும் அதை தடுக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையின் மூலமாக அப்பா எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சார். அவர் சம்பாதிக்கிறது ஒன்றுமே இல்லை, பே பண்ணாது ஒன்றுமே, எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச காரியத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். எந்த காரியத்தை சுதந்திரிக்க போகிறேன்? ஆதியாகமத்தில் ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ ஆசீர்வாதங்களை அப்பா நமக்காக ஏற்படுத்தி வைச்சார். அந்த ஒரு மனுஷனுக்காக அவ்வளோ ஏற்படுத்தி வச்சார். அந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். விட்டுத திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாம் திரும்ப என்ன பண்ணிருக்காரு? நமக்கு மீட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! ஆதியாகமத்தில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் அதான் செவ்வாய்க்கிழமையில் பார்க்குறோம். ஏராளம் தாராளம், ஏராளம் தாராளம், ஏராளம் தாராளம், ஏராளமான வாழ்வு, தாராளமான வாழ்வு. நம்ம எதை கேட்குறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமே தவிர, நாம் தவறானதை கேட்டால் தவறானது என்ன பண்ணும்? நமக்குள்ளார செயல்பட ஆரம்பிச்சிரு. இன்றைக்கி நல்லா விளைவிக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது நான் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. அப்பா எனக்காக ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்காக நான் போய் சுதந்திரிக்க போகிறேன். சுதந்திரிப்பதற்கும் சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். சம்பாதிக்கிறதுக்கு வெற்றி வேர்வை என்ன பண்ணும்? சிந்தணும். ஆனால் சுதந்திரிக்கிறது வெற்றி நேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சம்பாதிச்சிட்டாரு. எல்லாத்தையும் சம்பாதிச்சு நான் சுதந்திரிக்க போகிறேன். இன்னைக்கு நீங்கள் நானும் சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா சுதந்திரிக்க முடியும். சம்பாதிக்கிறவா இருந்தாலும் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறவருடைய வருமானம் குறைவு, சுதந்திரிக்கிறவுடைய வருமானம் அதிகம். பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு சம்பாதிக்க போகிறேன்னு சொன்னேன்னா என்னால் முடிஞ்சு ஒரு 5 சிண்டா 10 சிண்டா தான். சுதந்திரம் என்பது எனக்கு அப்பா எனக்கு ஏற்படுத்தி வச்சது. அப்பா எனக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக ரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து மீட்டெடுத்ததை நான் உரிமை பாராட்டுறேன். அந்த உரிமை பாராட்டும் போது எப்படி தெரியுமா? அது என் அப்பா சொத்து, அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? உரிமை. அப்போ இன்னைக்கு உரிமை பாராட்டும் போதெல்லாம் நான் சுதந்திரிக்கிறேன்னு அர்த்தம். உரிமை பாராட்டலைன்னா சுதந்திரிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க போகல, யாரும் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சாதான் வாழ்க்கை ஓடுன்னா மாதம் மாதம் சம்பளமாக தான் வரும். ஆனால் சுதந்திரிக்கிற போகும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வரும்போது நமக்குள்ளார மாற்றம் தான், நமக்குள்ளார ஏற்றம் தான். சத்தத்தை காணுமே, மாற்றம் ஏற்றம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. ஆமென். அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, தீமைக்கு தீமை செய்யாமல். இப்போ தான் விஷயத்துக்கு வரோம். இது வரைக்கும் லேசாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆளுப்பா, ஆனால் சுதந்திரிக்கிற ஆளாக நீ இல்லாமல் இருக்கிற. ஏன் தெரியுமா இல்லாமல் இருக்கிற? நீ தீமைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிற, உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ யாருன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ தீமைக்கு தீமை செய்யக்கூடிய ஆள் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானது இல்லவே இல்லை. நீங்கள் எங்கே பார்த்தா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்போது தீமைக்கு தீமை செய்யாமல் இல்லையா அப்படி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே போவார். அப்போ நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ நிறைய காரியம் ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லும்போது, தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? உதாசீனம்னா ஏளனம் பண்ணுவாங்க. நம்மளை யாராவது என்ன பண்ணுவாங்க? ஏளனம் பண்ணுவாங்க இல்லைங்களா?
ஒரு மாதிரியா பேசுவாங்க. அப்படி பேசும்போது நாம அவங்களுக்கு எதிர்ப்பான கூட கூடாது. அவங்களும் ஏளனமாக பேசுகிறாங்களா, நானும் ஏளனமாக பேசுன்னு பேசக்கூடாது. அது எப்படிங்க இந்த உலகத்தில் பேசாமல் இருக்கிறது? ஏன் பேசாமல் இருக்கிறதுனா, அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவங்க இல்லை, அவங்க சம்பாதிக்கிறவங்க. அவங்க பேசுவாங்க. நான் சுதந்திரிக்கிற ஆளு, சுதந்திரிக்கிற ஆளாக இருக்கிறதால நான் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, ஏளனத்துக்கு ஏளனம். அப்போ தீமைக்கு தீமை செய்யாமல், ஏளனத்துக்கு ஏளனம் செய்யாமல் சொல்ற சரி கட்டாமல். இப்போல்லாம் ஆளுவை பாருங்க, ஒரு 4 வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னா 10 வார்த்தை பேசணும், அதான் சரி கட்டுறதுன்னு அர்த்தம். அப்படி பேசுனா தான் இவங்களுக்கு திருப்தி. ஏதோ ஒரு பெரிய நன்மை அவங்க பெற்றுக்கொண்ட மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தீமைக்கு தீமை செஞ்சு உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டி நீ வாழாதபடி, நீ யார் என்று அறிந்து, உன்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய அழைப்பு. ஹல்லேலூயா. அப்போ அந்த அழைப்பை புரிந்தவர்களாய் நீங்கள் என்ன பண்ணுமா? தீமைக்கு தீமை செய்யாமல் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யணுமா. இப்போ பிரச்சனை என்ன? தீமைக்கு தீமை கூட செய்யாமல் இருந்துருவாங்க, ஆனால் நன்மை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன் நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை, நம்ம அந்த பிரின்சிபல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணாமல் நீ யாருன்னு அறிந்து அதன்படி செய் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் யாரு? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாள். அதனால் ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரிப்பேன்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்பா சொல்றதை நான் செஞ்சேன்னா நான் சுதந்திரிக்க முடியும். அப்பா சொல்றதை நான் செய்யலைன்னா சுதந்திரிக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இதுக்குள்ளார என்ன பண்ணுது, அடங்கி இருக்குது. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார் இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? அல்லாஹ்வுக்கு தெரியும். வாக்குத்தத்தம் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவனை. அப்ப ஏன் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது? இன்னும் டீப்பா சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிச்சோம்னா கணவன் மனைவிக்குள் சொல்லிக்கிட்டே வராரு. முதல்ல மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்தபடி மனைவிகளேன்னு சொல்லி சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும். என்ன பண்ணுமா? எந்த புருஷனுக்கு? அதை ஏன் அப்படி போட்டிருக்கிறாரு ஆண்டவர்? இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் இல்லைங்களா? ஒரு நல்ல மனிதனாக இருக்குன்னு வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை செய்யுங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆனால் புருஷன் வரும்போது செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா அது அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் யோசிக்கிறது இல்லவே. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிக்கணும். எப்படிமா யோசிக்கணும்? எப்படி கீழ்ப்படியணும்னா கிறிஸ்துவுக்குள் அவரை நடத்துவதற்கு கீழ்ப்படியணும். அப்போ எது கீழ்ப்படிதல்? ஒரு மனுஷனை தன் கிறிஸ்துவுக்குள்ளார நடத்துவதற்கு நான் அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிறது அர்த்தம். அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதில் வாழ்வது கீழ்ப்படிதல் என்ன பண்ண அர்த்தம் என்ன பண்ணுது? அப்போ இந்த மாலை நல்லா விளைவிக்கணும். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அங்கதான் சொல்றாரு, மனைவிகளை சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள் சொல்றாரு. கணவனை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, பெண்ணானவள் பலவீனமான பண்டமா இருக்கிறதால ரொம்ப கவனமா விவேகத்தோடு அவங்க கையாளணுமா. அப்போ ஆண்களையும் பெண்களையும் சொல்லிட்டு அப்புறம் வரும்போது இன்னொருத்தர் இணைச்சு சொல்றாரு. யாரை சொல்றாரு? சாராளை பத்தி என்ன பண்றாரு சொல்றாங்க. சாராளை பத்தி என்ன சொல்றாரு? சாராள் எப்படி தெரியுமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களாம்? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்களாம். அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோம்? ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவர்களை எப்படி நம்ம கையாளுகிறோம்? ஏன்னா அங்கே சொல்லுது சொந்த புருஷன், அதாவது சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன பண்ணுறோமா? அங்கே பைபிள் சொல்லுது நல்ல நடக்கையாலே அவங்கள என்ன பண்ணுமா? நம்ம யாருக்குமே சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் கூட கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அநேகருக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணுறோமா? நம்ம என்ன பண்ணுறோமா? சொல்கிறோமா? அப்போ அந்த அற்புதமான நடக்கையின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்துகிறோமா கிறிஸ்துக்குள்ளார. அப்போ அநேகரை ஆதாயப்படுத்தும் போது கணவரையும் ஆதாயப்படுத்த முடியும். பைபிள் என்ன பண்ணுது? அப்போ ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம். அப்போ அவன் அந்த கணவன் எப்படி ரட்சிக்கப்படுவது? எனக்கு தான் ரட்சிப்புனா எனக்கு என்ன பண்ணும் தெரியும். அப்போ நான் நல்ல நடைக்கையோடு அவர்கிட்ட நான் கீழ்ப்படியும் போது, அது கிறிஸ்துவுக்குள்ளார கீழ்ப்படியும் போது, தவறான விதத்தில் அவங்க பயன்படுத்தும் போது அது கீழ்ப்படுகிறது இல்லவே இல்லை. அதை சொல்லவே இல்லை பைபிள். ஏன்னா கீழ்ப்படினோன்னு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கணவர் நல்லது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிடறோம், கெட்ட சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிடறோம். ஆனால் அது கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவனை கணவனை சிறப்படுத்துவதில் கீழ்ப்படுகிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? எது சொன்னாலும் ஏற்றுக்கிறோம். எது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளார இவரை எப்படியாவது நான் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணணும்? நடத்தப்படணும். கிறிஸ்துக்குள்ளார நடத்தப்படும் போது 2 பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வந்து
சரி, எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒன் பை ஒன்னா கணவனை பத்தி, மனைவியை பத்தி அப்புறம் தான் வராரு. யாருக்கு வராரு? பொது ஜனங்களுக்கு. அப்ப நீங்க வரும்போது குடும்பமா வரீங்களா? குடும்பத்துல உங்க ஆண்டவர் பேசுறாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேசுறாரு. பேசிட்டு தான் அடுத்து தனிப்பட்ட ரீதியில் வாழுறீங்களா? இப்ப அம்மா தனியா இருக்குது, அம்மா தனியா எனக்கு என்னங்க பண்றது, எனக்கு புருஷன் இல்லையே சொல்லும் போது தான் சொல்றாரு. அடுத்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து. அப்ப பொதுவா எல்லாருக்கும், சபையில் இருக்க எல்லாருக்கும் என்ன பண்றாரு? அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. சபையில் இருக்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி இல்லாம இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப சுதந்திரிக்கக்கூடிய மனது என்ன உனக்குள்ளார இருக்குதா? அப்ப மனது என்ன இருக்குதுன்னா, தீமைக்கு தீமை செய்யாம, உதாசனத்துக்கு உதாசனப்படுத்தாம, எப்பயுமே என்ன பண்ணணும்? நீனு நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆளுன்னு சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதிக்க பழகணும். மெயின் ரீசன் என்ன? நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். என்ன பண்ணும்? அப்ப ஆசீர்வாதம் வரும்னா என்ன பண்ணும்? அதான் இங்க நம்ம பைபிள் காலேஜ் பார்த்தா சொல்லி கொடுப்பாரு பாருங்க. ஒரு வீடு கட்டுற அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுங்களேன். வீடு கட்டுறீங்கன்னா, கட்டுன்னு நினைக்கும் போது வீடு யார் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒருத்தங்க கார் வாங்க, அவங்களுக்கு போய் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எதை நான் விரும்புகிறேனோ அதை அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். அப்படி செய்யும்போது ஒரு நாள் நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா விளைக்கணும். தீமைக்கு தீமை செய்யாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியாது. யாராவது உதாசனப்படுத்தினா அதுக்கு மேலே நான் செய்வேன்னு சொன்னால் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியாது. அதே சமயத்தில் சாந்த குணம் இருக்கணும். சாந்த குணம் என்ன பண்ணும்? இருக்கணும். கீழ்ப்படிதல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறேன், உங்களை தேடி ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? அதாவது கட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலம் சொல்லும்போது. வந்துக்கிட்டே என்ன பண்ணும்? அப்போ அந்த ஃப்ளோ ஏன் நமக்கு நிற்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃப்ளோ வரக்கூடிய ஃப்ளோவை நான் தான் என்ன பண்ணுறேன்? நிறுத்துறேன். ஏன் நிறுத்துறேன்? எனக்குள்ளார கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் வந்துட்டா ஏதாவது தீமைக்கு தீமை என்ன பண்ணுறேன்? ஏதாவது நல்ல சாந்த குணம் இல்லை, ஒரு அமைதி இல்லை, ஏதாவது அப்படியே அப்படி இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதத்தின் ஃப்ளோ குறைவாக என்ன பண்ணும்? ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் இந்த மாதம் முழுக்க. ஹல்லேலூயா. எதுவுமே உங்களுக்கு குறைவு படாது. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அப்படி தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான். அவனுக்கு தெரியும், என்னை அழைச்ச தேவன் நல்லவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அப்போ அதை தெரிஞ்சிட்டால அவன் ஆண்டவர் பேரை தான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் கூப்பிட்டா காமிக்கிறார் இல்லையா? வானத்து நட்சத்திரம் பாரு, கடற்கரை மணால இவன் நம்ம அவன் சந்ததி என்ன பண்ணும்? அப்போ எல்லாத்தையும் காண்பிக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாம் என்னது தான். அப்போ நான் என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும். அவ்வளோதான். நான் ஆண்டவராத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? கீழ்ப்படிய போகிறேன். கீழ்ப்படியும் போதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. சாரால யோசிச்சுங்க, சாராலும் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. அவ்வளோதான். எப்படி ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா? நான் ஒன்று பெரிய ஜாதியாக ஒன்று ஆசீர்வாதத்துக்கு பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆசீர்வாத பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணவே இல்லை. அடுத்தடுத்த ரூட்டு தான் போயிட்டு இருக்கிறா. எல்லா ரூட்டுக்கும் போய் நின்ன பிறகு தான் ஆண்டவர் இடைப்படும் போது தான் அவங்க ஆண்டவர் ரூட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க வராங்க. ஹல்லேலூயா. அந்த ரூட்டுக்கு வரும்போது ஈஸியாக குழந்தை பிறக்குது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் வயதாகி போச்சு. வயதான குழந்தையே பிறக்காதான குழந்தை என்ன பண்ணுது? பிறக்குது. அப்போ குழந்தை பிறக்கிறதும் நன்மை பிறக்கிறதும் நன்மை பிறக்காமல் இருக்கிறது அந்த ஃப்ளோவில் போகிற அந்த வழியில் நான் என்ன பண்ணுறேன்? அப்போ நான் அவரோடு இணைந்து இருக்கும்போது, அவரோடு நான் வாழ்ந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது எனக்குள்ளார நன்மை வந்துக்கிட்டே என்ன பண்ணும்? அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் பேரை வச்சுக்கிறார். கலாத்தியால வரும்போது சொல்றது இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதுகிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை எடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அந்த அவருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவன் பேரை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி வைக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இப்போ என்ன கொடுக்குறாரு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு பேர் வைக்கிறார். இது மைக்கேலுடைய ஆசீர்வாதம் இது. ஹல்லேலூயா. இதை நீங்க பார்க்குறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பேரை நீங்க போட்டு. ஹல்லேலூயா. அப்போ கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நம்ம பக்கம் திருப்பிட்டாரு. யாரெல்லாம் அதை விசுவாசித்து சுதந்திரிக்கக்கூடிய எண்ணத்தில் அதை சுதந்திரிக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளுதான் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் தெரியும்,
வயலில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு வாய்க்கால் தண்ணி வருது இல்லையா, பெரிய வாய்க்கால் வருது இல்லையா, அந்த வாய்க்கால் தண்ணி பூரா வருது இல்லை உள்ள. அங்கேருந்து அங்கேருந்து மாறி ஒரு சின்ன வாய்க்கால் வந்து வயலுக்கு வருது இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருக்குது ஏரியை யாரும் பார்க்கறது இல்லை, வாய்க்கால பார்க்குறோம். வாய்க்கால மட்டும் பார்க்கறது, தண்ணி என்ன உள்ள என்ன பண்ணுது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமா மடை திருப்பப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. திருப்பப்பட்டு வந்துட்டே என்ன பண்ணுது. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் ஃப்ளோவா ஆக 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 எனக்குள்ளார என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே உங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப நல்ல வேலைங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாள். நீங்க எது புரியுதோ புரியல, ஒன்று மட்டும் எனக்கு தெரியணும், நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். யாராவது என்ன ஏளனமா பேசுனா ஏளனமா நான் பேச மாட்டேன். பேசாம நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இதை நீங்க செஞ்சிட்டீங்க வச்சுங்களேன், எங்க இருந்தாலும் உங்களை தேடி ஆசீர்வாதம் என்ன பண்ணும். இன்னும் சொல்ல போனா, யாரு உங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ, யாரு ஏளனப்படுத்துறாங்களோ அவங்ககிட்டே வரும். எத்தனை பேருக்கு புரியுது. ஹல்லேலூயா. நம்ம வேற நீங்க எங்கேயும் பார்க்க வேணாம், யாரு என்ன உதாசீனப்படுத்துறாங்களோ அங்கே இருந்தே வரும். ஏன், நான் அவனுக்கு ஏற்றார் போல செய்யல, ஆண்டவர் என்ன ஆசீர்வாத சுதந்திரிக்கும்படி வச்சுக்கிறாரு, அதனால அவனை ஆசீர்வதிக்கிறேன். அதான் சொல்றாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறதை ஒழிய நீ சபியாம என்ன பண்ணு. சபிக்கிறதுனா நம்ம என்ன யோசிச்சிட்டோம், சோ ஏதோ பேசி அதான் பேசி சபிக்கிறது நினைக்கிறோம். இல்ல, இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்து எப்படி சபிச்சாரு. ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கடவன் பேசினாருன்னா அங்க போட்டிருக்கும். ஆனா பேதுருக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு, ரவி நீங்க சபிச்ச அத்திமரம். அப்ப பேசும்போதே ஒரு சரியான லாங்குவேஜ் என்ன பண்றாங்க இன்னைக்கு. நீங்க அதான் சொல்றேன், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அவங்களை ஆசீர்வதிக்கிற லாங்குவேஜே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். கவனமா இருக்கணும். ஏன்னா நான் யாருங்கிறது நமக்கு புரியாம இருக்கிறதால நான் ஏழ்மையா இருக்கிறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கிறதால கஷ்டப்படுறேன். அதுலேயும் பண கஷ்டம் என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் இந்த மாதம் பணம் கஷ்டம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதில் கஷ்டப்படுறீங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஒரே கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு ஒரே ஒத்த தலைவையாக இருக்கும், அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அது அவங்க படுற கஷ்டம். அவங்களுக்கு காசு பண்ணவே வேணாம், இந்த ஒத்த தலைவலி போனால் போதும்பாங்க இல்லையா. அது மாறுது. ஏன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆளு, சுகத்தை சுதந்திரிக்கிற ஆளு. நன்மை ஆசீர்வாதம்னா என்ன, சுகம், பலன், ஆரோக்கியம், பணம், என்னெல்லாம் எனக்கு வேணுமோ எல்லாம் எனக்கு அது ஆசீர்வாதத்துக்குள்ளார என்ன பண்ணுது. அப்ப நான் என்ன எந்த விதத்தில் நான் இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் என்னை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவரை என்ன பண்றாரு. எனக்கு பணம் வேணும்னா ஆசீர்வதிக்க போதுமானவரை. அப்ப நான் யாரும் கொடுக்கலன்னு யோசிக்கிறது இல்லை. ஒருவேளை அப்படி யோசிச்சா கூட கத்தாவே அந்த அந்த கொஞ்சம் ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க. அது அடிக்கடி வந்து என்ன பண்ணுது, போகுது. அதை அழிச்சிட்டு உங்களை மட்டும் நினைக்க வைங்க. நான் அப்படிதான் யோசிக்கிறது. சில நேரம் யாரையாவது யோசிக்க வச்சிடும். அவங்க யோசிக்கும் போது அப்புறம் நானாவே ரியலைஸ் பண்ணி வைக்கல வந்து, ஆண்டவரே கொஞ்சம் ரப்பரை போட்டு என்ன பண்ணுங்க, அதை அழிச்சிட்டு உங்க நினைப்பிலே இருக்க வைங்க அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்குள்ளார வந்துருங்க. ஒரு பெரிய மன நிறைவு உங்களுக்குள்ளார என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா. வந்துட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, அதை சுதந்திரிக்க முடியும். ஆமென். எந்த கஷ்டமும் இல்லாமல் வாங்கிறது தான் சுதந்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிங்க, நமக்கு முடியல இருந்தும் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுறோம்ல 5ஆம் தேதி. எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திர கொண்டாடுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டாரு, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. நான் கஷ்டப்படாம கஷ்டப்பட்டதால நான் இன்னைக்கு கஷ்டப்படாம அவருடைய காரியத்தை பேசுறேன். அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு சுதந்திரம் வரும்போது ஸ்கூலில் உட்காந்து எதை பேசுவாங்க, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி என்ன பண்ணுவாங்க, அங்கே பேசிக்கிட்டே வருவாங்க. ஏன் அவங்கள பேசுகிறாங்க, அவர்கள் அதுக்காக பாடுபட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சார் என் துதியை சொல்லி வருவாங்க என் ஜனம். ஏன், என்னை கர்த்தர் தான் பாதுகாத்தாரு, கர்த்தர் தான் உயர்த்தினாரு, கர்த்தர் தான் என்னை நல்வழிப்படுத்தினாரு, கர்த்தர் தான் ஆசீர்வதினா, அவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கும் போதெல்லாம் என்னதான் எனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப சுதந்திரம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. அதை நான் உரிமை பாராட்டும் போது, ஹல்லேலூயா. சில பேர் உரிமை பாராட்டாம இருக்கிற ஆள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அதெல்லாம் நான் 4வது புள்ளைங்க இல்லைங்க, தாவீது 8வது புள்ள. தாவீது ஆண்டவர் விடவே எத்தனாவது புள்ள, என்ன ஊரு,
எந்த ஊரில் இருக்கிறேன், என்ன கிராமத்தில் இருக்கிறேன், என்ன சூழ்நிலை இருக்கிறேன், எப்படி வாழுறேன், எப்படி இருக்கிறேன், இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு நான் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கூடிய சந்ததி. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான், நானும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? சுதந்திரிப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அல்லேலூயா. அப்போ கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மற்றவர்களாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள் கீழ்படியும் போது, கிறிஸ்து வார்த்தையை நம்பும்போது, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு முடிவே பண்ணிடணும். யார் என்னை சண்டை பிடிச்சாலும் என்ன பண்ண மாட்டேன்னா வரிஞ்சு கட்டிட்டு ஆமாம் அவங்கள ஆசீர்வதிப்பேன். சரி, இப்போ வெளியில் ரைட்டு, வீட்டில் இப்போ வெளியில் நம்ம ஜூட்டிக்கு ஆகிடுவான். பிரதர் சொல்லியிருக்கிறாரு, புள்ளிவா அப்பா சொல்லியிருக்குது, யார் சண்டை பிடிக்குவா? நானா வெளில சண்டை பிடிக்குவோம். வீட்டில் வந்துருச்சு இப்போ சண்டை, என்ன பண்ணுவான்? அள்ளி விட்டுருவோம்ல. குடும்ப உறவு, குடும்ப பின்னணிங்கிறது சாதாரணமானதில்ல. குடும்பத்தில் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நல்ல குணத்தை வெளிப்படுத்திட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் பணம் வரும். ஆனால் எங்கேருந்து பணம் வந்தாலும் இங்கே சலசலப்பாக இருந்ததுன்னா வந்த பணம்லாம் அங்கே நின்றுடும். ஏன்? நமக்குள்ளார அந்த ஒற்றுமை என்ன பண்ண மாட்டேங்குது. அப்போ குடும்பத்தில் இப்போ நீங்கள் இப்போ நீ பக்கத்தில் இருக்கீங்களே, இப்போ பக்கத்தில் இருக்கீங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறேன். ஆசீர்வதிங்க பார்ப்போம் எல்லாரும் மற்றவங்கள. இருங்க, எத்தனை பேர் என்னென்ன சொன்னோம்? எத்தனை ஆசீர்வாதம் சொல்லிருப்பீங்க பக்கத்தில் இருந்தவங்களுக்கு? 6 7. பழக்கம் இல்லை. இப்போ என்னை பற்றி 2 பேரும் பேசுங்க பார்ப்போம். இப்போ என்னை பற்றி என் மனைவி பற்றி பேசுங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை பேசுறதுக்கு தெரியல. பழக்கமா இல்லை. அப்போ குடும்பத்தில் என்னத்தான் பேசணும்? நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணும்? உங்கள் பிள்ளை கிறுக்கு பண்ணுது, என்ன பண்ணணும்? அந்த மத்த எடுத்து மட்டையில் மட்டுன்னு போடணுமா? நம்ம சுதந்திரிக்க தெரியாமல் இருக்கிறோம். அதான் சொன்னேன், 5 பேர் இருக்குல்ல, அவங்க தான் லட்சாதிபதினு சொல்லிருக்கிறேன். சுதந்திரிக்க தெரிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் தான் வெரி லோவாக இருப்பீங்க. அப்போ பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிச்சு பழகணும். சபிச்சு பழகவே நான் தான் சபையில் சொல்லி கொடுப்பேன். நல்லா இருந்துட்டு போவான்னு சொல்லு. திட்டு போதை எப்படி சொல்லி திட்டணும்? நல்லா இருந்துட்டு போடா அப்படியே சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தொலைஞ்சு போடா, நீ நல்லா இருக்க மாட்டேறா, நீ கொஞ்சம் பேச்சை கேட்டாதான் நல்லா இருப்ப, இப்படி தான் நல்லா இருப்ப. நம்ம அட்வைஸ் இல்லை. அட்வைஸ் பண்ணுறது வேற, ஆசீர்வதிக்கிறது வேற. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ அட்வைஸ் பண்ணுறதும் நிறைய பண்ணிட்டோம், ஆனால் ஆசீர்வாதத்தை குறைச்சி பண்ணிட்டோம். ஆனால் ஆசீர்வதிக்கிறது அதிகமாக்குன்னா அட்வைஸ் பண்ணவே தேவையில்லாமல் போயிடும். அட்வைஸ் பண்ணுறோம், நல்ல விஷயம்தான், சிலது அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஆனால் அட்வைஸே பண்ணிட்டு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துட்டோம். ஆனால் அவங்கள ஆசீர்வதிச்சு பழகிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் ஆசீர்வதிச்சு அம்மா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. அந்த அப்படி ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா நான் யாருன்னு அப்போ தான் தெரியுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எழுந்த உடனே பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஆனால் அதில் தான் நம்ம கவனமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது, வாழ்க்கைன்னு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ போராட்டம் இருக்குது. நம்முடைய போராட்டங்களை காட்டுவதற்காக மனைவி இல்லை, நம்முடைய போராட்டங்களை காட்டுவதற்காக கணவன் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவர் சொல்ற நானும் தான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? அப்போ என்னதான் கஷ்டம்தான். அதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து சபிக்கவே இல்லை. ஒருவனும் ஒரு காலம் கனியை புசியாதிரு கடவன் அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனா அங்க போய் எப்படி வேலை செஞ்சிருக்காது? விளைச்சல் வராம வேலை செஞ்சிருக்குது. 1. 2வது பட்டு போயிடுச்சு. அப்போ சொன்ன வார்த்தை போய் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கும் பாருங்க இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், யாராவது உங்களை திட்டாங்கன்னா நான் முழுக்க அதை பற்றி என்ன பண்ணுவோம் யோசிக்கிட்டே, ஏன் என்ன சொன்னா. அப்போ எனக்கு எது போயிடுச்சு உள்ள? அவன் சொன்ன வார்த்தை வேறு வரைக்கும் போயிடுச்சு. அடுத்த நாள் ஏந்திருப்போமா நம்ம? ஏன்னா வேறு வரைக்கும் போயிடுச்சு, உலர்ந்து போயிடுவோம். எம்மா கஷ்டம், எம்மா வேதனை இல்லை. அவன் சொல்கிறானா, சொன்ன உடனே அவனை ஆசீர்வதிச்சிடறேன். யார் என்ன ஏளனமா பேசுகிறானோ அவன் உடனே ஆசீர்வதிச்சிடறேன்.
ஆசிர்வதிச்ச உடனே அவன் சொன்னதெல்லாம் எனக்குள்ளார வந்து கேன்சல் ஆயிடுது. எனக்குள்ளார உள்ள என்ன பண்ணாது. அதான் சொல்றேன், சண்டைலாம் வந்துச்சுன்னா காதை டப்புன்னு என்ன பண்ணுங்கண்ணா. இப்போ தெருவில் இருக்கு, நம்ம தெருவில் இருக்கோம்ல, அடிக்கடி சண்டை வருது. அதுக்கு காதை திறந்து கொடுக்கணும். எதுக்கு காதை மூடணுமோ அதுக்கு என்ன பண்ணணும், காதை மூடிக்கணும். அப்போ சண்டை பிரச்சனை வரும்போது அந்த சாப வார்த்தை நமக்குள்ளார என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்போ வராமல் இருந்துச்சுன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளார என்னென்ன காரியங்களை நான் பார்க்குறனோ கேட்குறனோ அது எனக்குள்ளார வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்க்குறதும் கேட்குறதும். அதான் சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ தவறான காரியத்தை பார்க்கவும் கூடாது, தவறான வார்த்தையில கேட்கவும் கூடாது. ஏன்னா மனுஷன் அப்படி கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டாரு. அப்படி உண்டாக்குறதால அது உள்ள போய் என்ன பண்ணும். நான் அடிக்கடி சொல்றேன், ஆதாம் ஏவாள் எப்படி பாவம் பண்ணா, சொன்ன வார்த்தை உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வேலை செய்ய எப்படி வேலை செய்யுதுன்னா, ஆண்டவர் சொல்ல வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை புசிக்கினாலே சாகவே சாவான்னு கண்டிஷனோட சொல்லிட்டார் இல்லையா. ஆனா நீ 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 அதாவது சாப்பிட்டனா உன் கண்ணு திறக்கப்படும், தேவனை போல இருப்ப. கொஞ்சம் மிதமெஞ்சிய வார்த்தையை சொன்ன உடனே அது என்ன பண்ணுது, சாகவே சாவாயிங்கன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாம நான் கண்ணு என்ன பண்றோம், திறந்துரும். அப்ப எது அவங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு, எதை கேட்டாங்களோ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பழம் இருந்துச்சு, அந்த பழம் அங்கங்க தான். கேட்டது எதை கேட்டது, அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது. சொன்னது எது, அந்த கனியை நீ. அப்ப யோசிச்சு பாருங்க, கேட்ட உடனே எங்க போயிடுச்சு பார்வை, அந்த கனி கிட்ட போயிடுச்சு. கனியில பிரச்சனை இல்லை, எதுலதான் பிரச்சனை, கேட்டதுல தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்ப நான் அவன் கேட்டதால அவனுக்குள்ளார ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரியா அவனுக்கு புலப்படாம இந்த கேட்ட வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே போய் என்ன பண்றான், பரிசி அவங்க புசிச்சுறாங்க இன்னைக்கு. அப்போ கொஞ்சம் மாத்திட்டு, ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வந்திருக்கிறேன். நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ தீமைக்கு தீமை செய்யாம ஏளனத்துக்கு ஏளனமான வார்த்தைகளை பேசாம நீ ஆசீர்வதிக்க பழகிடு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச பழகிடு. அப்படி பேச பழக 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 அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு வாழ்க்கை வந்து பலிக்க ஆரம்பிச்சிடும். பலிக்க ஆரம்பிச்சுன்னா தொடர்ந்து கனி என்ன பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். கனியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷா இருந்தாலும் கனியை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. பாருங்க, நான் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை வேற பிடிச்சி மேலே வந்து அதில் நான் ஆண்டவர் ஆசீர்வாத வார்த்தை என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். அப்படி பேச 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 திரும்பவும் சொல்கிறேன், அதுதான் ஆண்டவர் உலகத்தை அப்படி தான் பேசி பேசி உண்டாக்குனார். என்னென்னலாம் பேசினாரோ எல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் என்ன பேசுகிறோம் அது வந்துக்கிட்டே என்ன பண்ணும், தடை இல்லாமல் வரும். தடை இல்லாமல் என்ன பண்ணும். அப்போ நான் யார், ஆசீர்வாதத்துக்கு அல்லல் படுற ஆள் இல்லை, ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற ஆள் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது. அப்போ நீங்களும் நானும் எதையும் பற்றி யோசிக்காமல், அதான் கணவனை பற்றி சொல்லியிருக்கிறாரு, மனைவி பற்றி சொல்லியிருக்கிறாரு, ப்ளஸ் சாராளை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு, மற்ற ஜனங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நாம் அதை உணர்ந்தவளாக இருந்துட்டோம்னா சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் வாழ முடியும். நான் மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் ஆபிரகாமு தான். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஆளாக என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. மற்றவங்க ரட்சிக்கப்பட்டதுன்னா யார் தான் காரணம். இதை ஒன்று தைரியமும் சொல்லவும் கூடாது. வந்து நான் தாங்க காரணம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள். நான் மட்டும் சரியாக இருந்தேன்னா என் புருஷன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பான். இப்படியே காலம் ஓடிடுச்சு. இன்னைக்கு மாற்றிக்கணும். அப்போ ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன். இந்த மாதம் முழுக்க சுதந்திரிக்க போகிறேன். இந்த மாதம் முழுக்க சுதந்திரிக்க போகிறேன். இப்போ சுதந்திரிக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த மாதம்லாம் வந்துக்கிட்டே என்ன பண்ணும். போன மாதம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். அவர் இன்னும் தொடங்கினவர் முடிக்கல, இன்னும் போய்கிட்டே என்ன பண்ணுது. அவர் முடிச்சிருந்தாருன்னா சபை நின்றுருக்கு முன்னாடியே. அவ்வளோதான்ப்பா, போன மாதம் நீ சொன்னல செய்வார் செய்து முடிப்பார்னு சொன்னல, கல் இறக்கிட்டப்பா நீனாச்சு கல் ஆச்சுன்னு விட்டுருப்பாரு. அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா தொடர்ந்து வருது. ஹல்லேலூயா. தொடர்ந்து போ,
தொட்டுடாதன்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து போ, என்னை விட்டுடாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை விடாமல் பிடிச்சிங்க. பிடிக்கும்போது ஒன்று சொல்லி பிடிங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆள். ஹல்லேலூயா. யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. அங்கேயும் பாதிப்பு வருது, இங்கேயும் யாரும் பாதிக்காம இருக்கும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதில் வாலிபுக்கு வந்தால் இதை நான் சொல்கிறேன், லூஸு, பைத்தியம், தேராது, அங்கே போகிறேன் பாலை பாறேன் அந்த மாட்டியன் தயவு செய்து. ஏன்னா நீங்கள் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கம் இழுக்கிற ஆள், மேக்னெட் பவர் மாதிரி. அதே போல் எல்லாம் உங்கள் பக்கம் இழுக்கிற ஆள், நீங்கள் இழுத்துட்டு போகிற ஆள் இல்லை. இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய சந்ததியில், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள். அப்போ நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் இல்லவே இல்லை. அதனால் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பழகுங்க. புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற ஒரு பிள்ளை கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் நல்லா இருப்பது தேவனுடைய சித்தம் என்ன பண்ணுது இருக்குது. அதனால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க போகிறேங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய சபை என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வாதம். இன்றைக்கி சொல்கிறேன், இது மாதிரி ஆசீர்வாதம் வரும்போது ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வரும்போது உங்களை நீங்கள் கட் பண்ணுங்க, டக்குன்னு வாயை மூடிடுங்க, அந்த ஃபுல்லோ போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மாற்றம் ஏற்றம். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சொல்லுங்கள் பக்கத்தால், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். தவறி கூட சாபத்தை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசும்போது நீனாவே உன் வாயை மூடி இருக்கும்போது ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆகும். ஆமென்.